எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், பூண்டு, மைதா, சில்லி சாஸ், பொட்டேட்டோ, கார்ன்ஃப்ளவர் மாவு, கேபேஜ், நறுக்கின வெங்காயம், சோயா சாஸ், ஸ்டிக்ஸ், சில்லி, அப்புறமா கொத்தமல்லி, அப்புறமா நார்மல் டொமேட்டோ சாஸ், கேரட், ஆரிகானோஸ், கரம் மசாலா, சாட் மசாலா, ஆயில், கேப்சிகம், அப்புறம் கேரட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேபேஜ் ஆட் பண்ணலாம். இப்போ கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் உப்புல ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்து இதுல இருக்க தண்ணியை வடிச்சிடலாம். நம்ம இதுல இருந்து தண்ணி எல்லாம் வடிச்சு இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் மைதாவை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அப்புறமா உரிச்சு வச்ச வேக வச்ச பொட்டேட்டோ, இதை இப்போ பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா சாட் மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சோண்டு ஆரிகானோஸ். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டிக்ஸில் வந்து இந்த மாதிரி பால் பண்ணி சொருக்கிக்கணும். இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சி இந்த குச்சியை நடுவில் மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி தண்ணியை ஆக்கி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஆக்குனதெல்லாம் டிப் பண்ணிக்கணும். நல்லா டிப் பண்ணிட்டுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்படிக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வந்து எண்ணெயை வச்சு உள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும். இப்போ இதுக்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டரில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா கேப்சிகம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உரிச்சு வச்ச இப்போ சாப் பண்ண கார்லிக்கை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்.
சாஸ் அப்படியே போட்டு கொடுங்களா பாக்ஸ்ல இப்போ நார்மல் சாஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். இப்போ ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இது வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2 தக்காளியை வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுண்ட விடுங்க. அப்புறமா சுண்டதுக்கு அப்புறமா சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை பண்ண அந்த லாலிபாப்ஸ் எல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான லாலிபாப் ரெடி. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.